Hi, this is Shiva. Welcome back to Unbroken Bond Chemistry channel. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா balancing equation by ion electron method. இந்த அயன் எலக்ட்ரான் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக 5 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இடத்துக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி அதில் எந்த ஆட்டம் வந்து ஆக்சிடேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரிடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா ரைட் தி ஈக்குவேஷன் இன் அயானிக் ஃபார்ம் அண்ட் பிரேக் இட் into 2 half. ஓகே, அது எப்படி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தனியாகவும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தனியாகவும் நம்ம எடுத்து எழுதியிருக்கணும். ஸ்டெப் நம்பர் 4ல ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆட்டம் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த பார்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணும். செகண்ட் ஒன் பேலன்ஸ் சார்ஜ் பை ஆடிங் எலக்ட்ரான். Third one என்னன்னா balance oxygen and hydrogen by adding water or proton in opposite side. ஓகேவா? And finally balance the electrons. And step number 5, add 2 half reaction by cancelling electrons. இந்த ஸ்டெப் மூலமாக தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? டேரெக்டாக ஷார்ட்கட் மெத்தடே போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஆக்சிஜனுக்கு என்ன வருது, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து -2 நமக்கு தெரியும். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது டோட்டலாக 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 into -2 எவ்வளோ வருது, -8. அப்போ இந்த பார்ட் -8 அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து என்ன தான் வரணும், எனக்கு +8 வரணும் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். தெரிலன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஆக்சிடேஷன் நம்பர் ரூல்ஸில் படிச்சிருக்கோம். பொட்டாசியத்துக்கு எப்போவுமே என்ன வரும், +1 வரும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது, -2ன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், இங்கே 8 வரணும். ஓகேவா? ஸோ இங்கே ஏற்கனவே 1 வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் என்னவா தான் இருக்கும், இங்கே எனக்கு +7ஆக தான் இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் எம்எனுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அதே போல் இப்போ இங்கே பாருங்களேன், SnCl2 வந்திருக்கு. இந்த SnCl2 இப்போ நான் ரெண்டாக பிரிச்சேன்னு பார்த்தோன்னா ஒரு ஹாஃப் என்னவாக இருக்கும் ப்ளஸ், செகண்ட் ஹாஃப் என்னவாக இருக்கும்னு பார்த்தோன்னா மைனஸ் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஆப்போசிட் நம்பரால் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே ஓகே. இங்கே என்ன இருக்குது, குளோரினுக்கு இங்கே 2 இருக்குது இல்லையா? அதை வந்து இங்கே மேலே போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. அப்போ +2 ஆயிரும். இங்கே Sn எவ்வளோ இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போது அதை நான் ஆப்போசிட் சைடில் இங்கே மல்டிபிள் பண்ணி போட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த HCl வந்து ரெண்டாக பிரிங்க, ஒரு ஹாஃப் வந்து ப்ளஸ், செகண்ட் ஹாஃப் என்னென்னு பார்த்தோன்னா மைனஸ். புரியுதா? இங்கே என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போது இங்கே ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1 தான் வரும். இங்கே எத்தனை Cl இருக்குது, ஒரே ஒரு Cl தான். அது இங்கே ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணி போடுங்க, 1 தான் வரும். ஓகேவா? அதே போல் இந்த MnCl2 ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே ப்ளஸ், செகண்ட் ஹாஃப் எப்பவுமே என்னென்னு பார்த்தோன்னா மைனஸ். இங்கே எத்தனை குளோரின் இருக்குது, 2 குளோரின் இருக்குது. அந்த 2வால் இங்கே +2 மல்டிபிள் பண்ணியாச்சு. இங்கே எத்தனை Mn இருக்குது, ஒரு N தான் இருக்குது. அதால் இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ -1. ஸோ இந்த ஹாஃப் ரெண்டாக பிரிங்க. இங்கே எத்தனை, இது ஃபஸ்ட் ஹாஃப் ப்ளஸ், செகண்ட் ஹாஃப் என்ன மைனஸ். இங்கே எத்தனை குளோரின் இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4ஆல் இந்த ப்ளஸ் சார்ஜை வந்து நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இங்கே எத்தனை Sn இருக்குது, 1. இந்த ஒரு Sனால் இந்த ஆப்போசிட் சார்ஜை நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே போல் வாட்டர், அதில் ரெண்டாக பிரிச்சேன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ப்ளஸ், செகண்ட் ஹாஃப் மைனஸ். அப்போ இந்த 2வால் இங்கேயும் இந்த ஒரு ஆக்சிஜனால் இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த HCl நான் மல்டிபிள் பண்ணும்போது, ரெண்டாக டிவைட் பண்ணும்போது இங்கே +1 வரும், இங்கே -1 வரும். புரிஞ்சா? எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோன்னா ஸ்டெப் நம்பர் 2, ஐடென்டிஃபை ஆட்டம்ஸ் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். எதை பேஸ் பண்ணி, ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ இங்கே நல்லா செக் பண்ணுங்கள், எந்த ஆட்டம் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே Mn +7 வந்திருக்கு, பட் இங்கே எவ்வளோ வந்திருக்கு, +2 வந்திருக்கு. ஓகேவா? அதே போல் Sn எவ்வளோ வந்திருக்கு, இங்கே +2 வந்திருக்கு. இங்கே Sn வந்து +4 வந்திருக்கு. மற்ற ஆட்டம் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு பொட்டாசியம், இங்கேயும் ஒரு பொட்டாசியம். அதே போல் இங்கே 2 ஆக்சிஜன், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? ஆக்சிடேஷன் நம்பர் 2 ஃபார் ஆக்சிஜன். இங்கே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் இஸ் 2. ஓகேவா? குளோரின் வந்து எவ்வளோ, இங்கே -1 வந்திருக்கு. அதே போல் இங்கேயும் குளோரின் 1 -1. புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குளோரின் இருக்குது, அதே போல் 1 more குளோரின் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே பேலன்ஸாக தான் இருக்குது எக்ஸப்ட் Mn, Sn. ஓகேவா? ஸோ எந்த காம்பவுண்ட் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறத ஸ்கேல் மூலமாக இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், Mn வந்து எவ்வளோ இருக்குது, +7 இருக்குது. இங்கே Mn இன்சைடு இருக்குது, +2 தான் இருக்குது. ஸோ மொத்தமாக அப்போ +7 வந்து +2 என்ன ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. அப்போ கம்மியாயிருக்குன்னா என்ன, ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது பேர் என்னது, ரிடக்ஷன். புரியுதா?
நெக்ஸ்ட் SnCl2ல இந்த SN-ஓட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வருது +2 வருது. இதுவே இந்த ஆரோ மார்க் கன்சிடர் பாருங்க SnCl4 எவ்வளவு வருது +4. அப்ப +2 வந்து +4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் அப்படின்னா அது என்னது ஆக்சிடேஷன். எவ்வளோ நம்பர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நமக்கு 2 யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே எவ்வளோ நம்பர் கம்மியாயிருக்கு நமக்கு 5 யூனிட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் நம்பர் 3 என்ன? ரைட் தி ஈக்குவேஷன் இன் அயனிக் ஃபார்ம் அண்ட் பிரேக் இட்ஸ் 2 half இல்லையா? அயனிக் ஃபார்மாக நம்ம எழுதுறதுக்கு எந்த காம்பவுண்டில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சஸ் இருக்கோ அந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும். ரிமைனிங் காம்பவுண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதலாம்னா இந்த KMNO4 + SnCl2 gives MnCl2 plus SnCl4. ஸோ இங்கே பாருங்க எதில் மட்டும் நடந்திருக்கு? இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் அதை மட்டும் தான் எழுதியிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த HCl-ஐயோ அல்லது இந்த வாட்டரையோ இந்த KCl-ஐயோ என்ன பண்ணல கன்சிடர் பண்ணல. புரிஞ்சா? ஏன் பண்ணல? அதில் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சஸ் நடக்கலை. புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் அப்போ இந்த காம்பவுண்டை தான் நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? அயானிக் ஃபார்மாக மாற்ற போகிறோம். அப்போ அயானிக் ஃபார்ம்னா என்னது? இதோட ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்போ இதை வந்து தனியாக பிரிங்க, இது ப்ளஸ் இது மைனஸ். இது தனியாக பிரிங்க, இது ப்ளஸ் இது மைனஸ். இது தனியாக பிரிங்க, இது ப்ளஸ் இது மைனஸ். இது தனியாக பிரிங்க, இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அயனிக் ஃபார்மை பிரிச்சுட்டு நம்ம எழுத போகிறோம். இப்போ இதில் பாருங்களேன், பிரிச்சாச்சா? பிரிச்சதுக்கப்புறம் எதில் எந்த ஆட்டத்தில் சேஞ்சஸ் இருக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம எழுதணும் அவசியம் கிடையாது. அதாவது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ எதில் சேஞ்சஸ் நடந்திருக்கு? Mn வந்து +7 இருக்குது. ஓகேவா? அது என்னவா மாறி இருக்கு? +2 மாறி இருக்கு. ஸோ எந்த பார்ட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். ரிமைனிங் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம எதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது? இந்த K+ எழுத நமக்கு தேவை கிடையாது. பிகாஸ் Mnல மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் நம்ம எழுதணும். புரியுதா பேசுறது? அதே போல இந்த Cl2ல வந்து பார்க்கும் எந்த சேஞ்சஸ் இல்லை. பிகாஸ் நம்ம ஏற்கனவே ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாமே என்னவா பார்த்துட்டோம்? எந்த சேஞ்சஸ் இல்லை. இங்கே -1 இங்கே -1 இங்கே -1 இங்கே -1. ஸோ நோ சேஞ்ச் இன் குளோரின். ஓகேவா? ஸோ அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எதில் மாற்றம் இருக்கு? SNல சேஞ்சஸ் இருக்கு. பிகாஸ் SN என்ன பார்த்தோம்? +2. அது என்னவா மாறி இருக்கு? +4. அப்போ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போதும். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய குளோரினை நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதலாம்னா Mn4- ஓகே ப்ளஸ் SN எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு நமக்கு? +2. புரியுதுங்களா? அப்புறம் gives இங்கே என்ன வந்திருக்கு? Mn ஆக்சிடேஷன் நம்பர் +2. புரியுதா? ப்ளஸ் SN இங்கே என்ன வந்திருக்கு? +4. இப்போ இந்த ஃபார்மை நம்ம என்னவா பிரிக்கணும்? 2 ஹாஃபாக பிரிக்க போகிறோம். அதாவது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாகவும் ரிடக்ஷன் ரியாக்ஷனாகவும் 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? எங்கே சொல்லுங்கள், எது இங்கே ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிருக்கு? இந்த காம்பவுண்ட் இந்த SnCl2 வந்து SnCl4 மாறி இருக்கு இல்லையா? அதாவது SN2 + SN+4 கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம எந்த பார்ட்டில் எழுதுகிறோம்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்ட்டில் எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ SN இந்த +2 என்னவா கன்வெர்ட் ஆயிருந்துச்சு? SN+4 கன்வெர்ட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ரிடக்ஷன் பார்ட்டில் பாருங்களேன், அதாவது ரிடக்ஷன் ஹாஃபில் பார்த்தோம்னா Mn+7 என்னவா மாறி இருந்துச்சு? Mn+2 மாறி இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பார்ட் எழுதுறேன். ஸோ MnO4- அதாவது இதுல இருந்து இது என்னவா மாறி இருந்துச்சு? Mn+2 மாறி இருந்துச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்க, இங்கேயும் SN தான், இங்கேயும் SN தான். ஸோ பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இங்கேயும் ஒரு Mn தான், இங்கேயும் ஒரு Mn தான். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இங்கே ஆக்சிஜன் இருக்கு, இந்த சைடு என்ன கிடையாது? ஆக்சிஜன் இல்லை. அப்போ எந்த சைடு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கோ அந்த சைடு நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ரூல்ஸில்? வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்றோம்னு படிச்சிருக்கோமா? ஸோ பேலன்சிங் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் பை ஆடிங் வாட்டர் ஆர் புரோட்டான் இன் ஆப்போசிட் சைட் படிச்சிருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ அந்த ரூல் படி இப்போ நான் என்ன பண்றேன்? MnO4- இங்க இருக்கு, பட் இந்த சைடு என்ன கிடையாது? ஆக்சிஜன் இல்லை. அதனால எந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லையோ அங்க நான் என்ன போடுறேன்? பேலன்ஸ் பண்றேன். எதை ஆட் பண்ணி? வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணி நான் பேலன்ஸ் பண்றேன். யார? ஆக்சிஜனை. ஓகே, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? இங்க 4 இருக்கு. அதனால இங்க எத்தனை வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்றேன்? 4 வாட்டர் மாலிக்யூல் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைடுல பாருங்க, இங்க என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கிடையாது. பிகாஸ் இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 4 2s are 8. அப்போ இந்த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் இந்த சைடு என்ன ஆட் பண்ணணும்? புரோட்டான்ஸை ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ MnO4- 4 2s are 8 இல்லையா? அப்போ 8 புரோட்டான்ஸை நான்
லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ mn வாட்பா 2 ப்ளஸ் 4 வாட்டர் மாலிக்யூல். புரியுதா? அப்படியே பாருங்களேன், இங்கே எத்தனை ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குது எஸ்எனுக்கு +2 என்னவா கன்வெர்ட் ஆயிருந்துச்சு +4 கன்வெர்ட் ஆயிருந்துச்சு. அப்போ எத்தனை நம்பர் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு பார்த்தோம், 2 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு பார்த்தோமா. ஸோ அந்த எலக்ட்ரானை நான் இங்கே எழுதுனேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் கழிச்சு பாருங்க, இங்கே +4 இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ கழிச்சோம்னா எவ்வளோ வருது, நமக்கு +2 தான் வருது. புரியுதா? அப்போ இந்த பார்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதே போல் இந்த ரிடக்ஷன் ஹாஃபுக்கு வாங்கலாம். ரிடக்ஷன் ஹாஃபில் இங்கே பாருங்க என்ன பார்த்தோம், +7 என்னவா ரெடியூஸ் ஆயிருந்துச்சு, +2 ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. எத்தனை நம்பர் ரெடியூஸ் ஆயிருந்துச்சிங்க, 5 யூனிட்ஸ் ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சைடில் சொல்லுங்க, MnO4 மைனஸ் +8H ஓகேவா +5 எலக்ட்ரான் ஓகேங்களா gives என்னப்பா Mn2 + 4H2O அப்படின்னு எழுதலாமா? எஸ். ஃபிஃப்த் ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், பேலன்ஸ் தி எலக்ட்ரான். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே என்ன வந்திருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே என்ன வந்திருக்கு, 5 எலக்ட்ரான் வந்திருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் எலக்ட்ரான் ரெண்டு ஒரே மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷனை நம்ம எதால் மல்டிபிள் பண்ணும், இந்த எலக்ட்ரானால் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அதே போல் ரிடக்ஷன் ஹாஃபை எதால் ஹோல் ரியாக்ஷனையும் எதால் மல்டிபிள் பண்ணும், இந்த 2 அப்படிங்கிற எலக்ட்ரானால் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரானை கேன்சல் பண்ண போகிறோம். எங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். எலக்ட்ரான்ஸை செக் பண்ணுங்கள், இங்கே 10 எலக்ட்ரான்ஸ், இங்கே 10 எலக்ட்ரான்ஸ், பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்துடுதுன்னா தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள் என்ன இருக்குது, 2MnO4 மைனஸ் +5SN2 ப்ளஸ் ஓகேவா +16H gives செக் பண்ணுங்கள் என்ன வருது, 2Mn2 +5SN + 4 + 8H2O. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். தேங்க்யூ.